Daily. Taste the Daily. ப்ளீஸ் அத்தை, அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? அவங்க சாகிறதுக்குள்ள கௌதமோட அம்மா அவங்க தானே தெரியணும்னு சொன்னாங்க. ஆனா நீங்க அது நடக்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் அவங்க புள்ளையாவது பக்கத்துல இருந்து பாத்துக்கட்டுமே. நீங்க சொன்ன மாதிரி ரேவதி அத்தைய ஆதரவற்ற பெண்கள் இல்லத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா அவங்க ஆதரவற்றவங்களா, யாருமே இல்லாதவங்களா சொல்லுங்க? 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள இருக்காரு. உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட் நீங்க இருக்கீங்க. அவங்களோட மருமக நான் இருக்கேன். ஆதரவுக்கும் உறவுக்கும் இத்தனை பேர் இருந்தோம். அவங்கள அந்த இல்லத்துல நான் சேர்த்தா அவங்க மனசு என்ன பாடுபடும் அத்தை? நீங்க உங்க புள்ள மேல வச்சிருக்கிற பாசத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனா ரேவதி அத்தையோட புள்ள பாசத்தை மட்டும் நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? புள்ளைக்காக உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டையே தள்ளி வச்சீங்க சரி. ஆனா அந்த ஃப்ரெண்டோட உயிர் போறப்ப கூடவா உங்க பிடிவாதத்தை தள்ளி வைக்க மாட்டீங்க? இலக்கியா அத்தை, நீங்க ரேவதி அத்தையை தள்ளி வைக்கிறதுக்கு என்ன காரணம் வேணாலும் சொல்லுங்க. ஆனா புள்ள இல்லாதப்போ உங்களுக்கு ஒரு புள்ளைய கொடுத்த நன்றிக்காகவாவது அவங்களை இந்த வீட்டுக்குள்ள வர விடுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. இலக்கியா, ஏன் இலக்கியா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இப்படி உயிரே போற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு என்ன இப்படி இக்கட்டான நிலைமையில தள்ளுறியே. அத்தை, ரேவதி அத்தை இங்க வந்தா கௌதமோட பிறப்பு ரகசியம் தெரிஞ்சிடும்னு தானே பயப்படுறீங்க? கௌதம்க்கு எதுவுமே தெரியாம நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் மனசு இறங்குங்க அத்தை, ப்ளீஸ். அத்தை. ஐயோ கடவுளே, சரி சரி, அவளை கூட்டிட்டு வா. நீ இவ்ளோ கேட்கும் போது என்னால மறுக்கவே முடியல. சரி, நீ ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஆனா ஒண்ணு, கௌதம்க்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அப்புறம் நீ இந்த அத்தையை மறந்துரு. அத்தை, அவ்வளவுதான். நிச்சயமா தெரியாது அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் வரேன் அத்தை. இலக்கியா, அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். வரேன் அத்தை. ஜானகி சம்மதம் சொல்லிட்டாளா? ஐயோ இலக்கியா, என்னால நம்பவே முடியல இலக்கியா. இத்தனை நாளா கௌதமோட பிறப்பு ரகசியத்தை வெளியே சொல்லாததுக்கு காரணம் ஜானகி மட்டும்தான். யாரும் இல்லாம வளர்ந்திருக்க வேண்டிய கௌதம அவதான் எடுத்து வளர்த்து இன்னைக்கு ஊரே மெச்சுற ஆளா மாத்திருக்கா. திடீர்னு நான் தான் அவகிட்ட போய் கௌதமோட அம்மான்னு சொன்னா என்ன ஆகும்? எப்படி என்னால சொல்ல முடியும்? அந்த தகுதி எனக்கு இருக்கா? அதை விட முக்கியமான காரணம், ஜானகி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுல அவளுக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தா நான் தாங்கவே மாட்டேன். இப்ப நானே அவளுக்கு கஷ்டத்தை கொடுப்பேனா? அதான் நான் ஒதுங்கி இருந்தேன். இப்போ அவளே நான் அந்த வீட்ல இருக்க சம்மதிக்கிறானா? அவ யார் தெரியுமா? கடவுளுக்கு மேல. அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இது கவலை இல்ல, சந்தோஷம். இனி என் பையன் வாடுற இடத்துலயே நானும் வாழ போறேன். என் கௌதமோட மூச்சு காத்து என் மேல பட போகுது. அந்த சந்தோஷத்திலேயே நான் செத்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். அத்தை, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. SSK கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக உங்களை வேற இடத்துல தங்க வச்சா அவர் எப்படியும் மோப்பம் பிடிச்சிருவாரு. இதே நீங்க நம்ம வீட்டுல தங்குனீங்கன்னு வைங்க,
அந்த எஸ்எஸ்கேக்கு சந்தேகமே வராது. நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். அ, அ, ஆமா இலக்கியா. சரி, எப்ப நம்ம வீட்டுக்கு போறது? இப்பவே கிளம்பிடலாமா? அத்தை 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 இருங்க அத்தை. உங்களை டிஸ்சார்ஜ் பண்றத பத்தி நான் இன்னும் டாக்டர் கிட்ட பேசல. அப்புறம் வீட்ல உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணணும். எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். இலக்கியா, கொஞ்சம் சீக்கிரம் செய்ய இலக்கியா. எனக்கு கௌதம பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிங்க அத்தை, ஏற்பாடு பண்றேன். நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் கிளம்பட்டுமா? உங்க ஃப்ரெண்டோட ஸ்வீட்டை மிச்சம் வைக்காம சாப்பிடணும். என்ன இது வெறும் ஸ்வீட் இல்ல, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். சரிங்க அத்தை, உடம்ப பாத்துக்கோங்க. நான் பார்த்து வரேன். போயிட்டு வா. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.